வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம், அதனுடைய 18வது அதிகாரம், அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அல்லேலூயா. நான் ஒரு வசனம் என்ன பேச போறாரு? ஆபிரகாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆபிரகாமும் தேவனுக்குமான உரையாடல். அங்கே போய் அவர் கேட்குறார், நீதிமான் ஒரு பக்கம் இருக்கிறான், துன்மார்க்கன் ஒரு பக்கம் இருக்கிறான், ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் அழிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 பேரையும் சேர்த்து அழிப்பீங்களா? அப்புறம் கடவுளுக்கு ஒரு பேர் சொல்கிறான், சர்வ லோக நியாயாதிபதி. சர்வ லோக நியாயாதிபதி, நீர் நியாயம் செய்யாமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாப்புல. இதே வசனத்தை நீங்கள் ஆர்சி பைபிளில், கத்தோலிக்கர்களுடைய பைபிளில் வாசித்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று, நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று, அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குபவர். தேவனுடைய பெயரில் ஒன்றாக ஆபிரகாம் எப்படி அல்ஷடா என்று சொல்லி, சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தேவனை அழைத்தாரோ, தேவன் வெளிப்பட்டாரோ, அதுபோல தேவனுக்கு அவர் ஒரு பெயரை இந்த இடத்துல கொடுக்கிறார். அனைத்து உலகத்திற்கும் நியாயாதிபதி, அதாவது நீதி செய்பவர் என்கிற ஒரு பெயரை தேவனுக்கு கொடுக்கிறார். அனைத்துலகத்திற்கும் நீதி வழங்கக்கூடியவர் யாஷ்வா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் தான் எல்லா உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார், உண்மைதான். ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் மறைந்திருக்கு. அவர் ஆதியாகமத்திலிருந்தே அவர் நியாயம் செய்கிறவராக இருந்து வருகிறார். அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராக இருந்து வருகிறார். எப்போல இருந்து? தேவன் எதற்காக வராரு? அவர் வருகையில் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப என் தேவன் ஆபிரகாமின் காலத்திலிருந்தே அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்களுடைய பைபிள் அனைத்து உலகத்திற்கும் நீதி வழங்குபவர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுது. சிஎஸ்ஐ புரொட்டஸ்டன்ட் பைபிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுது? சர்வலோக நியாயாதிபதினு சொல்லுது. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்படியே நீங்கள் எபிரேயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி, நீதி செய்பவர், ரெண்டுக்குமான வார்த்தை என்பது உங்களுக்கு ஷபத் ஃபேத் அப்படின்னு இருக்கும். இந்த ஷஃபத் அப்படின்னு இருக்கும். ஷஃபத்தில் 3 வார்த்தை இருக்கு. ஷின் இருக்கு, பே இருக்கு, டெட் இருக்கு. இந்த 3 சொற்கள் சேர்ந்து இருக்கும். நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த ஷஃபத் அனைத்து உலகிற்கு, அனைத்து அப்படின்னு சொல்லும்போது எபிரேயத்தில் ஒரு சொல் இருக்கு. அனைத்து தினங்கள், அனைத்து வருடங்கள், எல்லாத்துக்குமே அந்த அனைத்து அப்படின்னு வரும்போது கொல் அப்படிங்கக்கூடிய ஒரு உச்சரிப்போடு வரும். கொல். அனைத்து உலகிற்கு, உலகு அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. எரட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் படிச்சிருப்போம். எப்படி பிள்ளைங்க படிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 1:1 நம்ம படிச்சிருப்போம். எரட்ஸ் அப்படி என்றால் அது பூமியை குறிக்கிறது, தேசத்தை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. பொதுவாக அது எல்லாத்திற்குமே எரட்ஸ் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்க ஷௌஃபத் கொல் ஹா எரட்ஸ் என்றால் அனைத்து உலகிற்கும் நீதி செய்பவர், நியாயம் தீர்ப்பவர் என்பது பொருள். இப்போ நீங்கள் ஆதியாகமம் 1:1 என்ன நினைவுபடுத்தி பிள்ளைங்களை மைக்க கொடுத்தா சொல்லிடுவாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பேராஷித், பேரா சொல்லுங்கப்பா, ஏத், ஹா, ஷமாயிம், வாயத், ஹா, எரட்ஸ். அப்ப பேராஷித் பரா என்றால் ஆதியிலே அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கிற போதே அந்த அனைத்து உலகிற்கும் அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்து தான் சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு புரியுது இல்லையா? உலகத்தை படைச்சது சும்மா படைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, படைச்ச உடனே நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி நம்ம அதை பார்க்குறோம்?
ஆதாமை ஏவாளையும் உள்ள விட்டுட்டாரு. விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தாரா? நியாய பிரமாணத்தோடு உள்ள அனுப்புறாரு. நீ இதை செய், இதை செய்யாத அப்படின்னு அனுப்புறாரு. அதை செய்ய தவறுன போது அங்கே நியாயம் தீர்க்கிறார். அங்க ஷௌஃபத்தாக அதற்கான தண்டனை என்ன என்று சொல்லி வெளியப்படா அப்படின்ட்டார். அப்ப தேவ சமூகத்தில் என் தேவன் எல்லா செயல்களுக்கும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். 2 பிரிவுகள் தான் தேவன் முன்னாடி. நீதிமானா இருக்கிறமா இல்லைன்னா துன்மார்க்கனா இருக்கிறமா. நான் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னா தூக்கி போட்டுருவார். 2 பக்கமும் இல்லை. ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரதும் உண்டு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஃபேனில் வரதும் உண்டு. இல்லை அந்த மாதிரி. இப்போ அதுக்காக நீங்கள் அப்படி பார்த்துறாங்க, உங்களை குறி வைக்கலாம். பொதுவாக சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறோம், அப்போ நம்ம எல்லாம் அதில் சேர மாட்டோம். அப்படியா? அப்படி இல்லை. தேவன் எதை பார்க்குறாரு? அவர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த நொடி தேவன் எல்லாருடைய உள்ளத்தையும் பார்க்கிறாருன்னா தேவன் எப்படிப்பட்ட தீர்ப்பிடுவார்? இங்கே எத்தனை பேர் நீதிமான் பட்டியலில் சேர்ப்பார்? இதை குறித்து நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்? நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை என்ன தேவையோ அதை கேட்கறது. அதை தாண்டி தேவன் எதையும் கேட்கறது இல்லை நம்ம. ஆனால் என் தேவன் சிலரை வேதத்தில் இவன் உத்தமன், இவன் நீதிமான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், தேவன் ஒருவரை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் என் தேவனுடைய வாயிலிருந்து இவன் நீதிமான், இவன் உத்தமன் என்கிற சொற்கள் பிறந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? தேவன் அவனை உற்று பார்த்து அவர் தீர்ப்பிடுகிறார், இவன் நீதிமானா துன்மார்க்கனா என்று சொல்லி. அப்போ ஏதோ ஒரு தருணத்தில் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு இடத்தில் கொண்டு நிப்பாட்டி நீ நீதிமானா துன்மார்க்கனா என்கிற லிஸ்ட்டை எடுக்க தான் போறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அனைத்து உலகத்திற்கும் நியாயம் செய்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் நியாயம் செய்ய தான் போறார். அவர் நியாயம் செய்கிற போது இங்க ஆபிரகாம் போய் நிற்கிறான். மொத்தத்தையும் அழிச்சிடாதீங்க, நான் ஒரு 50 பேரை கூட்டு வரேன், 50 பேரை கூட்டு வந்தா இந்த தேசத்தை அழிக்காமல் இருப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த இடத்துல என்ன பண்றான்? போராடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனை குறித்து அவர் நியாயாதிபதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எப்படி நியாயம் செய்கிறார் என்கிற இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். எப்படிப்பட்ட நியாயத்தை என் தேவன் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாராய் அப்ராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். யா எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். தேவன் உனக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் செய்வாராக என்றார். இது யாருக்கும்? கணவன் மனைவி நடுவுல கூட யாஷ்வா நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் தேவன், நான் தேவனுக்கு எதிராக எதையோ செய்கிற போது அவர் என்ன நியாயம் தீர்ப்பார்னு நினைக்கிறோம். அந்த சாராள் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற போது உனக்கும் எனக்கும் நடுவாக யாவா அவர் நியாயம் செய்வாராக என்று சொல்லி குறிப்பிடப்படுது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடலாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், என் தேவன் கவனித்து ஒவ்வொன்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவன் தான் சபைக்கு வரலையே, அவனுக்கு தானே கேடு பண்ணேன். அப்படி இல்லை. என் தேவன், நீங்கள் சபைக்கு போறீங்களா, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு பார்க்கறது இல்லை. என் தேவன் நீங்கள் நீதிமானா துன்மார்க்கனான்னு பார்க்குறார். ஏன்? ஒருவனால் உபவாசித்து ஜெபித்து துன்மார்க்கனா இருக்க முடியுமா இல்லையா? முடியும். அப்படி இருக்கும்போது உபவாசிக்கிறான்ப்பா, அவனை தனி லிஸ்ட்ல அப்படி எடுக்க மாட்டார். அவர் பார்வையில் நீங்கள் நீதிமானா துன்மார்க்கனா என்று தான் பார்க்கிறார். அப்போ நம்ம போய் நின்று என்ன சொல்ல முடியாது? நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு போகிறேன். தேவன் பார்வையில் நீ நீதிமானா? உடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் யாரை சந்திக்கிறீர்களோ, யார் யாரிடத்தில் பேசுகிறீர்களோ, யார் யாரிடத்தில் செயல்பாடுகள் இருக்கிறதோ எல்லாம் என்ன செய்து பதிவு செய்யப்படுது. அதை பதிவு செஞ்சு சும்மா வேடிக்கை பார்க்கல, அதற்கு தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறார். என் தேவனுடைய தீர்ப்பு உடனடியாக தீர்ப்பை கொடுக்கிறார், அல்லது அதை பதிவு செய்து வைத்து அதற்கான தண்டனையை கொடுக்கிறார். 2 விதம் இருக்கு. பைபிள் முழுக்க நீங்க வாசித்தீங்கன்னா 2 விதமா அவர் தண்டிக்கிறார். உடனடியாக தண்டனை கொடுத்துறாரு, இல்லைன்னா என்ன பண்றாரு? அதற்கான கால இடைவெளியை விட்டு தண்டிக்கிறார். இப்போ நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருப்போம்ல பாவம், அதற்கான தண்டனை எல்லாம் எவ்வளோ பெருசுன்னு யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் ஒரு 1000 பேர் சந்திச்சிருப்பீங்களா? இல்லை குறைச்சி பார்த்துருவோம். ஒரு 50 பேர் சந்திச்சிருப்போம் இல்லையா? 50 பேருக்கும் உண்மையாக இருந்திருப்போமா?
குறைந்தபட்சம் சபையில் மாறி மாறி போட்டி பொறாமை இன்றி சண்டை சச்சரவின்றி இருக்கிறோமா? மாறி மாறி நமக்குள்ளாடி பிரச்சனைகளும் மாறி மாறி சிந்தனையில் கூட பகை இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். புருஷன் முன்னாடியே விடலை, உங்களை விட்டுருவாரா? அப்ப இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், என் தேவன் எல்லாவற்றையும் கணக்கிடுறார். நீதிமான் என்பது எல்லா அளவுகோலையும் அவன் நீதிமானா இருக்கணும். அப்ப ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கஷ்டம் போல நீதிமானா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணிடுறது? ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் தேவ சமூகத்தில் பரலோகத்தை பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நரகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டிங்கன்னா, அந்த நரகத்தில் போன பிற்பாடு நம்ம என்னதான் பாடுபட்டாலும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. உதாரணத்திற்கு அவன் ஒருத்தன் கேட்குறான், நான் செத்துட்டேன், என்னை திருப்பி விடும், நான் பட்ட கஷ்டத்தை அடுத்தவன் படாமல் இருக்க நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு. நீ போய் தான் சொல்லணும்னு இல்லை தம்பி, அதை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு சிலரை வைத்து போதிக்கப்படுகிறது. இதை தாண்டி தண்டனை அனுபவிக்கும் போது ஐயோ நான் போய் திருந்திட்டு வரேன், இல்லையா அம்மா அப்பா தம்பி தங்கை யாரோ ஒருவர் இருக்கிறார், அவருக்கு போய் பிரசங்கித்து அவனை திருத்திடுறேன்னு அது நடக்காது, இல்லையா? இன்னைக்கே செத்து போன ஒருவர் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்று திருந்திடுறான்னா திருந்தி தொலைச்சிருவோமா? அப்படி இல்லை. ஏன்? நம்ம யார் சொன்னாலும் திருந்த போகிறது இல்லை, அப்படியே பழக்கப்பட்டோம். ஆனால் தேவன் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது அவர் தீர்ப்பிட்டவர் ராஜாவாக இருந்திருக்கிறார், அவர் தீர்ப்பிட்டவர் வேலைக்காரனாகவும் இருந்திருக்கிறார். அப்ப என் தேவன் இந்த அளவுகோல் நீங்க வச்சிருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு மதிப்பிடல. ஒரு வேலைக்காரன் தவறு செய்கிற போதும் அவர் தண்டிக்கிறார், ஒரு ராஜா தவறு செய்கிற போதும் தண்டிக்கிறார். இப்போ என் தேவன் பார்வையில் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா என் தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப்பு நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றார். பாருங்க, நாபோத்துன்னு ஒருத்தர் இருக்கார், ஆகாப்புன்னு ஒருத்தர் இருக்கார். ஆகாப் வந்து ராஜா, ராஜ அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் நிற்குது. அந்த தோட்டத்தினுடைய முதலாளியுடைய பேர் தான் நாபோத். ஆகாப் போய் நாபோத்தை கூப்பிட்டு, டே இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுறா அப்படின்னு கேட்குறாப்புல. பெரிய மனுஷங்க, ராஜா இறங்கி போய் கேட்குறாரு, திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, எனக்கு பிடிச்சிருக்கு, இதை விட நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இல்லையா இதுக்கான காசை கூட வாங்கிக்க. நாபோத்து குசும்புக்காரன், என் பிதாவின் சொத்தை உனக்கு தர என் தேவன் சம்மதியாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டார். உனக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு ராஜா உன்கிட்ட வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்குறேன், உனக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரில. வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் சாப்பிட தோணலை இவருக்கு, அப்படியே படுத்துருக்கிறார். பொண்டாட்டி வராப்புல. வழக்கமாக அந்த பிரச்சனையே அவங்க தான் இல்லை, அப்படி உங்களை தப்பாக சொல்லலை, அப்படி பொதுவாக சொன்னது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அழுதுட்டு முடிச்சிருந்திருப்பான். அப்பா அந்த பொண்டாட்டி பார்த்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதோட 7வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் மனைவியாகி யேசபேல் அவளை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். இப்போ பாருங்கண்ணா, யேசபேல் போகிறான். எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? எப்பா இந்த மாதிரி திராட்சை தோட்டத்தை போய் கேட்ட தரமாட்டேன்ட்டான். யாரும் தெரியுமா நீ? நீ அல்லாமடா. எப்படி நீ அழுறது? அழலாம் கூடாது, கண்ணத்தோட உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், அந்த அதே திராட்சை தோட்டத்தை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாப்புல. இப்போ சும்மா இருந்திருப்பான், அவனை விட்டாம அழுது முடிச்சிருந்திருப்பான். முடிஞ்சு போச்சு, ஒரு திராட்சை தோட்டம் விட முடியாது, நீ ராஜா, நீ விடு, அந்த திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டான். இப்போ இந்த வேலையை தான் இந்த ஆதாம் பாவம் தெரியும்ல, அவன் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான். திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது, டேய் இதை சாப்பிட்டியாடா? உண்மையிலேயே அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான்? ஏன் நானாக போய் சாப்பிடல, சாப்பிட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன்.
உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதுக்கு ஒன்றும் இல்லை, 2 பேரும் வெளியே போன்ட்டார். வெளியே வரும்போதும் கேட்டப்பான், ஏம்மா நீ சாப்பிட்டதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம், உனக்கு வெளியே போனால் நீ போயிருந்துருக்கலாம், என்னையும் சேர்த்தா கூப்பிட்டு போவ. அந்த மாதிரி கதை இங்கே. சும்மா இருக்கவனை இருக்க விடாம, டேய் திராட்சை நான் உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்ட்டாப்புல. நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான், எப்படி திராட்சை தோட்டம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இவங்க மேடம் எடுக்கக்கூடிய ஸ்டெப் எப்படி எடுக்கிறாப்புலன்னா, ஒரு கடிதம் எழுதுறாங்க, அரசபை இல்லையா, கடிதம் எழுதுறாங்க. கடிதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, ராஜா கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான், நீ என்ன பண்ண, உபவாசம் என்று சொல்லி அறிவி, தேசத்தில் உபவாசம் என்று சொல்லி அறிவி. 2 பெண்களை கூட்டி வந்து, இவன் இந்த ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் துரோகம் செய்தான் என்று சொல்லி கூட்டத்தில் சொல்லு. அந்த 2 பொண்ணும் அப்படி சொல்லுவாங்க. சொன்ன அதுக்கு தண்டனை என்ன, கல்லறிந்து கொல்லு. செத்து போயிட்டான், திராட்சை தோட்டம் நமக்கு நல்லா இருக்குல்ல. இப்படி தான் பிளானை போட்டாங்க. இவங்க பாட்டி இங்கேருந்து உட்காந்து லெட்டர் எழுதுறாங்க. 13வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபேத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனங்களுக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து. பாருங்க, நாபோத் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ராஜா கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தான். அது அவனுடைய பொருள், அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா, இருக்கு, கொடுக்க மாட்டேன்ட்டான். அதற்கு ஒரு ராஜ்யம் என்ன செய்து, அவன் மேல ஒரு குற்றத்தை சாட்டி, அவன் செய்யாத குற்றத்தை அவன் மேல் சாட்டி அவனை கல்லறிந்து கொண்டார்கள் அப்படின்னு வேதத்தில் பதிவாகுது. இப்போ இந்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு குடிமகனுக்கு நடந்தது தான், எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு நடந்தது. அவன் பெரிய தியாகியெல்லாம் இல்லை. பைபிள் ஏதாவது அவன் ஊழியம் செய்கிறான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அவன் சாதாரண ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கக்கூடியவன், அவ்வளோதான். ஆனால் ராஜா அப்படி இல்லை. ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜா. ராஜாங்கிறவர் தான் யாரு? தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் உங்களை சொல்ல வரேன், தேவனுடைய பிள்ளை பண்ற காரியத்தை சொல்றேன். திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தவன் தேவனுக்கு பக்கத்தில் உள்ளவன் இல்லை. ஆனால் அந்த ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கே ராஜா. இஸ்ரவேலுக்கே ராஜா செய்கிற வேலை என்ன? கல்லறிந்து அவனை கொன்றார்கள். முடிஞ்சுல்ல, சாப்டர் க்ளோஸ், மூடிடலாம், முடிஞ்சு. இப்போ இங்கே கட் பண்ணீங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல் தேவன் எலியாவை கூப்பிடுறார். இவ்வளோதான் நடந்துச்சு. இப்போ யாரை கூப்பிடுறாரு? எலியாவை கூப்பிடுறாரு. அந்த எலியாவை கூப்பிடுகிற போது தேவனுடைய கோபம் மூண்டதுன்னு அர்த்தம். நீங்க பார்த்துருக்கிறீங்க இல்லையா? எங்கெல்லாம் தவறு நடக்குதோ திடீர்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி வருவாப்புல, திடீர்னு சொல்லிட்டு தேவ மனுஷன் வருவாப்புல. இங்க இந்த தவறு நடந்துச்சு, தேவனுக்கு கோபம் வந்துச்சுன்னு யாருக்கு தெரியாது? ராஜாக்கும் ராஜா மனைவிக்கும் தெரியாது. தெரியுமா என்ன? தெரியாது. எங்கேயோ இது நடக்குது, ஆனால் தேவ மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு? அலாரம் போயிடுது. இதுதான் பிரச்சனையே. நம்ம எங்கேயோ இருப்போம், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் தேவன் நம்மள்கிட்ட பேசல. யார்கிட்ட கூட்டு பேசிடுறாரு? தேவ மனுஷன் கூட்டு பேசிடுறாரு. டேய் தப்பு பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு. இப்போ இவங்களுக்கு இது ஒரு சின்ன தவறு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் வாசிங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 30 37 வரைக்கும். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடர்ந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேரே ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளம் கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள்.
அப்பொழுது அவன், இது யார் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, எஸ்ரேல் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் எஸ்ரேல் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றார். பாருங்க, எசபேல் செஞ்சது என்ன தெரியுமா? உனக்கு திராட்சை தோட்டம் தானடா வரணும், நான் வாங்கி தரேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் யெகூ என்கிற ஒருவன் வந்து நிற்கிறான். வந்து நின்று மேடம் பண்ணின ஒரு அலப்பறம் இருக்குல்ல, யெகூ வருகிறான் என்று தெரிஞ்ச உடனே மேடம் மேக்கப் போடுறாங்க. தெரியாது, சாவதான் போகிறோன்னு தெரியாது. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, யார் வரான்னு தெரியாமல். அதை வாசிங்க. அந்த ஒரு யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்கரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து. பாருங்களேன், எட்டி பார்க்கறதுக்கே மேடம் ஒரு மேக்கப் செட்டோட தான் போறாப்புல. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே எட்டி பார்க்குறாப்புல. அதுக்கு தெரியாது பாவம். இதுதான் பலருக்குமே. எதுக்கு தேவன் வருகிறாருன்னே தெரியாது. தேவன் எதுக்கு வர்றாரு? எங்களை சேர்த்து கொள்ள, தூக்கி போட்டு அடிக்க. ஏன்னா பண்ணினதெல்லாம் பட்டியலிட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா? எப்படி சேர்த்து கொள்வாரு? தகுதியோடு ஆயத்தத்தோடு மனவாட்டி இருந்தா சேர்த்துப்பாரு. மனசாண்ட தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் தகுதியோடு இருக்கிறோம்? இங்க யெகூ வருகிறான் என்று தெரிந்த உடனேயே தன்னை அலங்கரித்து கொண்டு எத்தி பார்க்கிறான். நடந்த விஷயம்னா தூக்கி போட்டு அடிச்சு செத்துட்டாப்புல. இப்ப என்ன தெரியுமா? உடலில் சில பாகங்களை காணல, நாய் கடிச்சிடுச்சு. பல உறுப்புகளை காணல. எங்கடா போச்சுன்னு பார்த்தா ரத்தம் தெரித்தது. அதனால் பல உறுப்புகளை காணவில்லை. நாய்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? உடல்களை திண்டி தீத்தது. என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, டே திராட்சத்தோட தான் வாங்கி கொடுக்குறேன்டான்னு சொன்னாப்புல. அதற்கான தண்டனை என்ன வந்துச்சு? இப்போ இங்கு சொல்லப்படுகிறது, எலியா மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லி. அவங்க வீட்டில் தப்பு பண்ணிட்டாங்க. திடீர்னு யெகூன்னு ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு தெரியாது, நம்ம பார்க்கலாம். வந்து நின்றுட்டு இவளை கொன்னுறான். கொன்னுட்டு நாய்கள் அவளுடைய உடலை உண்கிறது. அவ்வளோ பெரிய பாவமாக செஞ்சுட்டாப்புல. அதோட முடிச்சுக்கல. வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம், அதனுடைய 7லிருந்து 11 வரைக்கும். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகி 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து எஸ்ரேல் இருக்கிற அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே. ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன யாவுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தம்முடைய ஊழியக்காரனாகி எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். எஸ்ரேலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பாருங்க, யெகூ போய் பொண்டாட்டியை சாவடிக்கிறான். ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம யெகூ போய் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறான். பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிருது. வேலைக்காரனெல்லாம் கொண்டு குவிக்கிறான். வேலைக்காரன்லாம் செத்து போயிடுறான். ஆசாரியர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறான். ஆசாரியர்லாம் செத்து போயிடுறான். எல்லாரையும் கொண்டு குவிச்சாச்சு. கொண்டு குவிச்சுட்டு யெகூ சொல்றான், எலியாவின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இங்கு நிறைவேறினது. இப்போ இன்னும் என்னெல்லாம் இந்த எலியா சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏன்? பொண்டாட்டிய கொன்னாச்சு, நாய் வந்து சாப்பிட்டுடுச்சு, பிள்ளைகளை எல்லாம் வெட்டி சங்கரிச்சாச்சு, குடும்பத்தில் ஒரு வேலைக்காரனோ ஒரு ஆசாரியனோ அல்லது பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு குமாரனும் இல்லை, எல்லாரையுமே கொன்னாச்சு. இப்போ யெகூ சொல்றான், எலியாவின் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறியது. அடுத்து 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 31 வாசிக்கலாம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். பாருங்க, ராஜா பேர் என்ன?
ஆகாப். ஆகாப்போட பொண்டாட்டி பேர் என்ன? ஜெசிபேல். அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கொன்னாச்சு, பொண்டாட்டியே கொன்னாச்சு. இப்போ ஆகாப் யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும்போது நான் யுத்தத்துக்கு போனால் ஜெயித்திருவனான்னு ஒரு பதட்டம். அப்போ இவர் கூப்பிடுறாரு, டேய் இந்த தீர்க்கதரிசினி வேணா இருப்பான் கூப்பிடுறா அப்படின்னு கூப்பிடும்போது எல்லா தீர்க்கதரிசியும் சொல்கிறாப்புல, எப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ராஜா நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், இஸ்ரேல் ராஜா கேட்குற கேள்வியாது. உடனே உனக்கு சந்தேகம், எல்லாரும் ஜால்ரா தட்டுறானுங்க, சரியாகாது. எப்படியும் இன்னொருத்தன் இருக்கான். அப்போ பக்கத்தில் யூத நாட்டினுடைய, அதாவது 2 தேசம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், 10 துண்டுகளை ஒரு ஆளுக்கும் 2 துண்டுகளை ஒரு ஆளுக்குமா கொடுத்தாரு. அப்போ ஒன்று வந்து என்னது, இஸ்ரேல் தேசம், இன்னொன்று யூத தேசம். 2க்குள்ள ராஜாவும் சேர்ந்து தான் படைக்க போகிறாங்க. அப்போ இப்போ இஸ்ரேல் ராஜா ஆகாப் பேசிக்கிறாரு. ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டா அவன் எதிராக தான் எனக்கு பேசுவான். இவர் யூத தேசத்தின் ராஜா, அப்பெல்லாம் நினைக்காதப்பா நீ கூப்பிடவன அப்படின்ட்டு. சரி கூப்பிட்டாச்சு. அவர் வந்து நிற்கிறார் பாருங்க, மீகாயா வந்து நிற்கிறார். வந்து நிற்கும்போது எப்போ யுத்தத்துக்கு போனால் ஜெயித்துருவப்பா, இவன் இப்படி பேச மாட்டானே, உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, போயிட்டு தலை இல்லாமல் தான் வருவ நீ, எப்படி சமாதானம் தானே, போர் முடிஞ்சு நீ செத்ததுக்கு அப்புறம் மொத்தமாக சமாதானம் அப்படின்ட்டாப்புல. கடுப்பாயிட்டான். டேய் இவனை தூக்குடா, கொண்டு போய் சிறையில் போடுறா, நான் யுத்தத்துக்கு போய் ஜெயித்துட்டு வந்து இவனை பார்த்துக்கிறேன். எப்படி இவர் நக்கலா, நீ போயிட்டு திருப்பி வந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டார். இப்போ ராஜா சம கோபம். போகும்போதே என்ன பண்ணிட்டான், அப்படியே சொல்றாரு யூத தேசத்து ராஜா, நான் தான் சொன்னேன்ல இவன் வாய் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட்டா பேசுவான், இப்படி தான் பேசுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்றாரு, இன்னொன்று யோசிக்கிறார். ராஜாவா போனாதானடா நான் சாவேன், நான் என்ன பண்ண போறேன், சிப்பாய் மாதிரி வேறு வேஷத்தில் போக போறேன், ராஜா மாதிரி போக போறது இல்லை, சிப்பாய் மாதிரி போக போறேன்னு சொல்லிட்டு ஆகாப் என்ன பண்றாப்புல, ஏதோ ஒரு மாறு வேஷத்தை அணிச்சு போய்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே ஒரு சிக்கலை பாருங்க, கடவுள் இப்போ இன்னொருத்த என்ட்ரி எகுல்ல சீரிய ராஜா என்ட்ரி கொடுக்குறாரு. இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருன்னு பார்த்துலாம். சீரிய ராஜா என்ட்ரி கொடுக்குறாரு. சீரிய ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார், டை யாரையும் கொல்லாத, பெரியவர் சிறியவர் எவனையும் கொல்லாத, இஸ்ரேல் ராஜாவை மட்டும் கொல்லு. எப்படி இஸ்ரேல் ராஜாவை மட்டும் கொல்லு. ஒருத்தர் ராஜ வேடத்தில் போறான், துரத்தி போறானுங்க, துரத்தி போய் பார்த்தா அவன் இஸ்ரேல் தேசத்து ராஜா இல்லை, யூத தேசத்து ராஜா. நீ கிளம்புடான்ட்டானுங்க, கொன்னுட்டு போங்கடா, இஸ்ரேல் ராஜா தான் எங்களுக்கு வேணும். அவனை ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்கார்ந்து அம்பையிறான், அது மாறு வேஷத்தில் இருக்கிறார்ல நம்ம ஆளு, அவர் மேல பட்டு செத்து போயிடுறாரு. இப்ப யாரெல்லாம் செத்தாச்சு, ராஜா செத்தாச்சு, ராஜா பொண்டாட்டி செத்தாச்சு, ராஜா பிள்ளைங்க செத்தாச்சு, வேலைக்காரங்க செத்தாச்சு, ஆசாரியன் செத்தாச்சு, யாருமே மிச்சம் இல்லை. ஒரு திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை தோட்டத்தை வேணும்னு கேட்டதுக்கு மொத்த நாடு சுடுகாடு. அப்படித்தானே? எங்க இருந்தோ யெகூன்னு ஒருத்தன் வரான், எல்லாரையும் கொன்னுறான். எங்க இருந்தோ சீரிய ராஜா வராரு, சீரிய ராஜா கரெக்டா இஸ்ரேல் ராஜாவை மட்டும் தூக்குங்கிறாரு. அப்படியும் மாறு வேஷத்தில் போனாலும் எங்க இருந்தோ அம்பு வந்து என்ன செஞ்சது, கொன்னு போட்டுரு. அப்ப என் தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? செஞ்ச தப்பு என்னது, ஒரு திராட்சை தோட்டம். என் தேவன் நியாயம் செய்கிறவர். அவர் அதை யாரிடத்திலும் கணக்கு கேட்கிறவர், பிள்ளைகளிடத்திலும் கணக்கு கேட்கிறவர். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சாங்க. ஆனால் என் தேவன் பிள்ளைகளிடத்துல என்ன செய்யறாரு, அதற்கு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம செய்யறோம்ல கழுதை, இந்த விஷயம் எல்லாம் ஒரு பட்டியலிடப்படுது இல்ல. ஒன்றும் தெரியாத பிள்ளை இடத்திலும் என் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு, கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஏவாள் செய்த தவறை ஆதாம்கிட்ட கேட்டார். ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுக்கு அவன் சந்ததி எல்லாம் எங்க தான் இருந்துச்சு, தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டு இருந்துச்சு. அப்படித்தானே இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு, ஆதாம் புள்ள பிறந்துச்சாப்பா உள்ள கொண்டு வா அப்படின்னா சொன்னாரு, அப்படி இல்லையே. அப்ப என் தேவன் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உங்கள் குடும்பம் முழுக்க கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு தான், யாருக்கு தெரியாது? ஆகாப்புக்கும் தெரியாது, அலங்கரித்து போன ஆகாப்புனுடைய மனைவிக்கும் தெரியாது, எதுக்கு செத்தோன்னு அவங்க குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. என் தேவன் நியாயம் செய்கிறவர்.
நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. ஒருவேளை அது மறைந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு தவறாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் என் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் யார் மூலமாக நடந்துச்சு? ஒரு எலியாவின் மூலமாக நடந்துச்சு. இப்போ எலியா இருக்காப்புல இல்லை, எலியா என்ன பேசினார் நமக்கு தெரியணும். ஏன்? ஒரு எலியா பேச போய் தான் இத்தனை கொலை நடந்திருக்கு. முதல்ல அந்த எலியாவை கூப்பிடுங்க, என்னதான் பேசினார்? ஏன் ஒவ்வொரு கொலையும் முடிஞ்ச உடனே எலியா பேசுனது நிறைவேறினது, எலியா பேசுனது? எலியா இல்லை, இவன் யெகூ வந்து கொன்னுக்கிட்டு, சீரிய ராஜா வந்து கொன்னுக்கிட்டு எலியா பேசுனது நிறைவேறுன்னு சொன்னா, அப்ப எலியா என்ன சொல்லி இருக்கிறா நமக்கு தெரியணும் இல்லையா? வாசிக்கலாம். 1 புஸ்தகம் 21 அதிகாரம் அதனுடைய 17 20 வரைக்கும் வாசிங்களேன். யாவுடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று யார் சொல்கிறார்? இங்க பாருங்க, எலியாட்ட ஒண்ணு சொல்லி அனுப்புறாரு கடவுளை. நீ ஆகாப்ட போய் ஒன்று கேளு, டேய் நீ கொலை செஞ்சதும் அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டதும் இல்லையான்னு மட்டும் கேளு. எலியா போய் கேட்குறாரு, டேய் நீ கொலை செஞ்சதும் அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டதும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆகாப், டே கள்ள பயல, நான் செஞ்சதை கண்டுபிடிச்சியாடா நீ? உண்மையாக அப்படி தான் இருக்கு வசனம், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். கள்ளப்பால கண்டுபிடிச்சதில்ல, உனக்கு யார் சொன்னது? விடல, எலியா விடல. எலியா அடுத்து பேசுறாரு பாருங்க, வாசிங்க 19வது வசனம் வாசிங்க. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று யார் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஆகாப்புனுடைய இரத்தத்தையும் நாய் நக்கும். இப்ப என்னாச்சு தெரியுமா? சீரிய ராஜா போய் அவனை கொன்னாச்சு. கொன்னதுக்கு அப்புறம் அந்த வசனம் சொல்லுது, நாய்கள் போய் அவனுடைய இரத்தத்தை நக்கினது. இப்ப சீரிய ராஜா சொல்றான், எலியா சொன்னது நடந்துச்சு. அதனுடைய 23வது வசனம் வாசிங்க. நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து, நாய்கள் ஏசபேலை எஸ்ரவேல் மதில் அருகே தின்னும். பாருங்க, 2 வசனமும் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, குடும்பத்தை குறித்து சொன்னது, குடும்பமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து எசபேலை குறித்து சொன்னது. எசபேலை குறித்து என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அவளை நாய்கள் தின்னுமுண்டு. திணிச்சா இல்லையா? முடிஞ்சு. எல்லாம் நடந்த உடனே எலியா சொன்னது நிறைவேறிடுச்சு. டே எலியா, மனுஷனாயா நீ? ஒரு திராட்சை தோட்டம், இதுக்கு எம்புட்டு பெரிய சாபம் கொடுத்துருக்காரு பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினது எப்போ? எலியா எடுத்துக்கொள்ள வேண்டி போயாச்சு. ஆனால் இங்கு அது நிறைவேறிக்கொண்டே இருந்தது. சொன்ன ஆசாரியனை விட்டு நீங்க வெகு தூரம் போயிடலாம். சொன்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். எலியா இங்கே சொல்லி இங்கே நடக்கலை. எலியா இங்கே சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை பார்க்க போயிட்டார், அவர் ஊழியத்தை செய்ய போயிட்டார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டும் போயிட்டார். ஆனால் வார்த்தை அது நிறைவேறினது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதான் ஆசாரியன் இல்லையே, அதுதான் தீர்க்கதரிசி இல்லையேன்னு நினைக்காதுங்க. அது தேவ வார்த்தை. அது என்னைக்குனாலும் என்ன செய்யும்? அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அங்கே ஒருத்தனை அடைச்சி வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு தீர்க்கதரிசியை. நான் முதல்ல போய் ஜெயித்துட்டு வரேன்னு. தேவ மனுஷனுக்கு தெரியும் அதுதான் கடைசி பயணம் என்று. இங்கே அநேகருக்கு என்ன தெரியாது? கடைசி நாள் என்னன்னு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்தவனை தூக்கி சிறையில் போட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்தவன் அடிக்க கல்லோட போய்கிட்டு இருக்கிறோம். என் தேவன் கேட்கிறார், உங்கள் பாவம் இல்லாதவன் எவன் என்று சொல். அப்புறம் அடுத்தவனை கல்லறியலாம். முதல்ல உங்களில் யார் பாவம் இல்லாதவர்கள்? இன்னைக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ரெடிமேட் 4 கல்லை வச்சுக்கிட்டு தெரியும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. திருப்பி நம்மளை என்னைக்கு பார்க்க போகிறோம்? நான் சரியா இருக்கிறேன்னா? இங்கே ஆகாப் ஒரு நொடி தன்னை பரிசோதிச்சிருந்தால் தப்பி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணானா? இல்லை. அப்போ தேவ சமூகத்தில் என் தேவன் நியாயம் தீர்க்கிறார். எலியா சொன்னாச்சு. அதனுடைய 24வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆகாபின் சன்னதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். என்ன நடந்துச்சு தெரியல? குடும்பம் முழுக்க கொன்று போட்டுட்டு சொல்றாரு, உள்ளாடினா நாய் சாப்பிடட்டும், வெளியேனா பறவை சாப்பிடட்டும். புரியுது உங்களுக்கு? என் தேவன் இரக்கம் உள்ளவர்களெல்லாம் நினைக்காதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுடைய உடலை குறித்து தேவன் சொல்லுகிற போது, உள்ளாடி செத்தவன் எல்லாம் நாய் தின்னட்டும், வெளியே செத்தவன் எல்லாம் புறாக்கள் பறவைகள் தின்னட்டும். என் தேவன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க அப்படியே இங்கே கட் பண்ணுங்க,
திடீர்னு ஒரு எலியா போய் நின்று சொல்கிறான், நான் சாக போகிறேன். இங்கே அப்படியே முடிச்சிருங்க. இவ்வளோ பண்ணுற எலியா திடீர்னு போய் சொல்கிறாரு, நான் சாக போகிறேன். எதுக்கு எலியா சாக போனார்? உங்களுக்கு தெரியுமா அந்த சம்பவம்? இங்கே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? யாஸ்வா விட்டுருவாப்புல. எலியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, பவுலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன். இப்போ நம்மால் எலியா போய் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் சாக போகிறேன்ட்டார். ஏன் சாக போகிறேன்னு சொன்னார்? வாசிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19:3 வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் யாவா, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நீதான் நல்லவன் இல்லைல்ல, அங்கே ஏன் அந்த குடும்பத்தையெல்லாம் போட்டு சீரழிக்கிற? இங்கே வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை நான் சாவ போகிறேன். சரி எலும்புப்பா, இல்லை நான் சாவ போகிறேன். எலியா அப்படி தான் பண்ணார். தேவதூதன் போய் எழுந்துரு சாப்பிடு, சாப்பிட்டுன்னு மறுபடியும் அதிலே படுத்துருக்கிறார். மறுபடியும் தேவதூதன் போய் எலும்பு சாப்பிடு, சாப்பிட்டு மறுபடியும் தூக்கம். ஏன் என்ன கொல்லும், நான் சாகணும். என்ன கதைன்னு கடவுள் கேட்கவே இல்லை. குறைஞ்சபட்சம் சாப்பிட்டுட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை சாப்பாடை கொடுத்துட்டார். அப்புறம் திடீர்னு தேவன்கிட்ட சத்தம். ஒரு கெபிக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு. அப்போ கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுற? இப்போ விளக்கம் கேட்டார்ல, தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னு விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த தேசம் முழுக்க நான் உமக்கு பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். நம்பர் 1, நான் தான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். சொல்லி முடிக்கல. இஸ்ரேல் உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள், கடைசியாக இருக்க என்னையும் கொலை செய்ய பார்க்குறான். தேவன் ஒன்றுமே சொல்ல. அப்படியாப்பா, சரி கிளம்பு. மறுபடியும் இவர் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த வசனத்தில் உங்களுக்கு தெரியும், முதல்ல 10வது வசனத்தில் என்ன சொல்லுவார்னா, நான் வெகு பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். மறுபடி 14 வசனத்தில் சேம் டயலாக், வேற ஒன்றும் இல்லை. இஸ்ரேல் புத்திரர்கள் உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள், பலிப்பிடத்தை இடித்து விட்டார்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு விட்டார்கள், எஞ்சி நிற்கிற என்னையும் கொலை செய்ய பார்க்கிறார்கள், நீரே என்னை கொண்டு போடும், நான் சாக வேண்டும். கடவுள் பார்த்தாரு, 2 முறை இப்படி பேசணுன்னே, சரி நீங்கள் வா, உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அதை பண்ணு. நல்லா பாருங்க, எலியா கேட்டது நான் சாக வேண்டும். அதுக்கு சொன்ன ரீசன், இஸ்ரேல் யாரும் என்ன பண்ணல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. என் தேவன் அவனுக்கான தீர்வை இங்கே கொடுக்கவே இல்லை. சொன்ன மாத்திரத்தில் ஊழியம் மாற்றப்பட்டது. அதான் சிக்கல். எப்படி ஊழியம் மாற்றப்பட்டுச்சு? ஒன்று புரிஞ்சுக்குங்க, எலியா முழுமை அடைஞ்சிட்டா எலிசா எதற்கு? எல்லாம் முறைக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, நான் பேசுவேன், பொறுமையாக பேசுவேன். எலியா முழுமை அடைஞ்சிட்டா எலிசா எதுக்கு? எலியா நான் சாக வேண்டும் கேட்கிறாரு. தேவன் சாவுன்னு சொல்லல, சாகாதுன்னு சொல்லல. தேவன் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு 3 பேரை அபிஷேகித்துட்டு வானார். ஒன்றும் சொல்ல, ஒரு 3 பேரை அபிஷேகித்துட்டு வானார். அந்த 3 பேர் யாருன்னா, நீ போய் யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகித்துட்டு வா. 1. 2வது, நீ போய் அசகோலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகித்துட்டு வா. 2வது. 3வது, நீ போய் எலியாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகித்துட்டு வா. 3 வேலை கொடுத்தார். எலியா 3 வேலையை செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? இல்லை. தேவன் 3 பேர் அபிஷேகிக்க கொடுத்தாரு. இந்த 3 வேலையையும் எலியா செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரான்னு கேட்டா இல்லை. ஊழியம் நிறைவேற்றப்படவில்லை. எலியா செய்த ஒரே ஊழியம், தேவன் 3 பேர் அபிஷேகிக்க சொன்னார். எலியா போய், அடுத்த வசனம் 18வது வசனம் வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேர் இஸ்ரவேல் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உள்ள சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான்.
அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவுக்கு பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய் உத்தரவாக வேண்டும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய், திரும்பி வா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். 3 பேர் அபிஷேகிக்க சொன்னார். எலியா உடனடியாக பண்ண வேலை என்ன தெரியுமா? எலிசாவை தேடினது. வேற 2 வேலையும் அவர் பார்க்கல, எலிசாவை தேடினது. எலிசா அவன் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. தேவன் சொல்லிட்டாரு, டே போய் எலிசாவை உன் ஸ்தானத்தில் எடுத்துக்கொள். 2 வேலையை பண்ணல. யெகூவை இஸ்ரவேல் ராஜாவாக எலியா அபிஷேகிக்கவே இல்லை. அதே மாதிரி சீரிய ராஜாவையும் அபிஷேகிக்கவே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் செஞ்சார், தன்னுடைய சால்வையை கொண்டு போய் எலிசாவை அடித்தார். இப்போ எலிசா இனிமேல் யாரு? எலியா பின்னாடியே போவார். ஆனால் தேவன் பதிலை சொல்லி ஆயிட்டு. இவன் கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா? நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன். என் தேவன் சம்பந்தமே இல்லாமல் 3 பேர் அபிஷேகித்து ஒரு பதில் சொன்னார் தெரியுமா? உன்னை மாறி 7000 பேரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில். ஒன்ன மாதிரி 7000 பேரை வச்சிருக்கேன், போய் எலிசாட்ட ஊழியத்தை கொடு, அவ்வளவுதான். இப்போ எலிசாவை தேடி ஊழியம் போனது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஊழியம் நம்ம பக்கம் வந்துட்டுனா உடனே நம்ம தான் எலியான்ட்டு. அப்படி இல்லை. இப்போ ட்ரைனிங் செஷன். உங்களுக்கு புரியுது இல்லை? எலிசா அப்படி எடுத்த உடனே எலியாயிட முடியாது. இனி ட்ரைனிங் செஷன். என்னது? எலிசா எலியா பின்னாடியே போறாரு. ஆனால் எலியாவுக்கும் தெரியாது, எலிசாவுக்கும் தெரியாது ஊழியம் மாற்றப்பட்டது. இந்த நொடியிலிருந்து எலியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நான் சொல்றேன். இந்த அபிஷேகிக்கும் ஊழியம், இந்த 2 ஏன்னா தேவன் கொடுத்த வேலை. அது எலியாவுக்கு தெரியாது, அது நிறைவேற்ற போறனா இல்லையான்னு எலியாவுக்கு தெரியாது, எலிசாவுக்கும் தெரியாது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு. ஊழியம் மாற்றப்பட்டுடுச்சு. சால்வை எடுத்து அடிச்சாச்சு, எலிசா கூட போட்டான். இப்போ எலியாவை பொறுத்த எலிசா தெரியுமா? சும்மா தொந்தரவு பண்ணுறியப்பா, அமைதியாக இருப்பா, அவ்வளோதான். ஆனால் அந்த எலிசா தான் எஞ்சிய அபிஷேகங்களை நிறைவேற்றினது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது இல்லையா? எலியாட்ட கொடுத்தாருல 2 ஊழியம், 3 ஊழியத்தில் மிச்ச 2 முடித்ததுனால தான் எலிசாவை நாம் எலியா என்கிறோம். எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எலிசா முடித்தான் என்று இல்லை, எலிசாவை எலியாவாக மாற்றினார். உன்ன மாதிரி 7000 பேரை வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தகுதியாக இன்னொருத்தனை எழுப்பினார். இங்கே ஒன்று தான் சொல்லுவேன், தேவன் முன்னாடி நான் தான் யார் நின்னாலும் இப்படி தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. எலியா பெரிய ஆளுங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சார். உன்ன மாதிரி 7000 பேரை வச்சிருக்கேன், போ எலிசாட்ட கொடுன்ட்டார். எலிசாட்ட கொடுத்த உடனே எலிசா டம்மி பீஸ், ஒன்றும் தெரியாது. ஆனால் எலிசா தான் யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகித்தது. அதே எலிசா தான் இந்த அசகோலை சீரியாவின் ராஜாவாகவும் அபிஷேகித்தது. சரி, இப்படி இருக்கட்டும். இது எந்த கண்டனே தெரியாது, எதுக்கு நம்ம இதை பேசுகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. இப்போ எலியா எழுதாச்சு, எலியாட்ட 3 ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு, எலிசாவிடத்தில் ஊழியம் மாற்றப்பட்டது. இப்பவும் எலிசாவால் தனித்து வாழ முடியலை. யாரை தான் நாடி ஆகணும்? எலியா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. எலியா பின்னாடி தான் ஓடி ஆகணும், வேற வாய்ப்பு இல்லை. ஏன்? தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, எலியா ஒன்றை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா கொடுத்தாகணும். எலியா கடைசியில் தான் கேட்கிறாரு, என்னப்பா வேணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன கேட்டாரு? உம்மிட்ட இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வேணும். கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அப்படின்னா நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த இடத்தில் எலியாவால் எலிசா அபிஷேகிக்கப்பட்டான். அதன் பிற்பாடு எலியாவுடைய ஊழியத்தை எலிசா என்ன பண்ணான்? நிறைவேற்ற ஆரம்பித்தான். சரி, அவன் நிறைவேற்றின இந்த 2 ஊழியத்தில் என்ன இருக்குன்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யெகூங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு உதவாத, அவன் ராஜாலாம் இல்லை, சும்மா இருக்கான். அவனை கூப்பிட்டு, தம்பி இனிமேல் நீ தான் இஸ்ரேலின் ராஜா. எப்படி தேவன் விளையாடுறாரு பாருங்க. சும்மா இருக்கிறவன் அவனை கூட்டி, இனிமேல் நீ தான் ராஜா. எப்படி? எலிசா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை அழைத்து, டேய் நீ போய் ஒரு குப்பி அபிஷேகத்தை அவன் தலையில் வைத்து, தேவன் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக நியமிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், உனக்கு ஒரே வேலை தான், ஆகாப்புனுடைய வீட்டில் போய் ஒவ்வொருத்தனையும் கொலை பண்ணணும், அவ்வளவுதான் வேலை. ஆகாப்புக்கு வீட்டுக்கு போய் திராட்சை தோட்டத்துக்கு நடக்கிற கூத்தை நீங்க பார்க்கணும். வேலை இவ்வளவுதான். நீ தான் இனிமேல் ராஜா. நீ போய் என்ன பண்ற? ஆகாப்பு வீட்டில் போய் அவனை கொல்லணும், அவன் பொண்டாட்டியை கொல்லணும், அவன் பிள்ளைங்களை கொல்லணும், இதுதான் உனக்கு வேலை. இப்போ என்ன ஆயாச்சு? இவர் ராஜா ஆயாச்சு. ராஜா ஆன பிற்பாடு யெகூ போகிறான். ஏன்? கொடுத்த வேலையை பண்ணணும் இல்லை? போயிட்டு எல்லாரையும் கொன்று குவிச்சுட்டு சொல்கிறான்,
எலியாவின், எலிசாவின் இல்லை, எலியாவின், இங்கதான் புரிஞ்சுக்கணும். எலிசா எலியாவாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. எலிசா எலிசாவாக ஊழியத்தை தொடரல, எலிசா எலியாவாக மாற்றப்பட்டபடினால தான் எலியாவின் ஊழியத்தை நிறைவேற்றினான். அல்லேலூயா. இப்போ ஊழியம் நிறைவேற்றப்பட்டுடுச்சு. இதெல்லாம் எதுக்கு? ஏதோ ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற இவன் யெகூ போய் எல்லாரையும் கொன்னு குவிச்சிடறான். இப்போ அடுத்தது இங்க கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடி ஒருத்தன் போய் எலிசாட்ட கேட்கிறான், எங்க எஜமான் இருக்காரு, எங்க ராஜா இருக்காரு, சீரியர்களின் ராஜா, அவருக்கு நோய் வந்திருக்கு, சரியாயிருமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படியே பார்த்து இவர் அழுறாரு, எலிசா அழுறாரு. சீரிய ராஜா ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாரு. ஒரு வேலைக்காரன் வந்து கேட்கிறான், எங்க சீரிய ராஜாவுக்கு குணமாகுமான்னு கேட்கிறான். இவர் தேம்பி தேம்பி அழுறாரு. எலிசா, எதுக்கு நீ அழுற, குணமாகுமா இல்லையான்னு நினைப்பா கேட்டேன். அவர் சொல்றாரு, உன் கையின் மூலமாக இஸ்ரவேலர்கள் பெரியோரும் சிறியோரும் வெட்டுப்பட்டு சாவ போறதை நினைச்சு அழுறேன்ட்டு. நான் ஒரு வேலைக்காரன் ஐயா, நான் ஒரு அடிமையா, நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் ஐயா, நீதான் சீரிய தேசத்தின் ராஜா வாவாய். அபிஷேகம் போறான், போயிட்டு வியாதிப்பட்டிருந்தவன கொண்டு போட்டுறான். இவன் ராஜா ஆயிடுறான். ராஜா ஆன நோக்கம் என்ன? உனக்கான வேலை என்னன்னா ஆகாப்பை கொல்லணும், போய் கொல்லு. இவர் படம் எடுத்து போறாரு ஆகாப்பை கொல்றதுக்கு. 3 அபிஷேகம் செய்ய சொன்னாரு. எதற்காக? ஒரு திராட்சை தோட்டம், ஒரே திராட்சை தோட்டம், அதனுடைய வானரை கொன்னுட்டாப்புல. அதுக்கு இங்க 2 பேர் ராஜாவாக்கப்படுறான், 2 ராஜா கொலை செய்யப்படுறான். ஒரு எலியா எலிசாட்ட ஊழியத்தை கொடுக்குறான், எலிசா அபிஷேகம் ஊழியத்தை பார்க்குறான். எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து எல்லாரையும் கொண்டு போட்டாச்சு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல்ல? என் தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? புறாக்கு போய் போறா. ஒரு திராட்சை தோட்டம். சீரிய ராஜா மாறிட்டாரு, இஸ்ரேல் ராஜா மாறிட்டாரு. ஏன்? சொன்னதை செய்கிற ஆள் வேணும். வந்து இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? கொன்று முடிச்சாச்சு. வாசிக்கலாம் வேதத்தில் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 1, 3, 6. அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்திலுள்ள ராமதத்துக்கு போ, தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின என்று யார் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். சரி பாருங்க, இப்போ ஜெகு இஸ்ரேலுக்கு ராஜாவாக மாறணும். ஆகாப் செத்தாச்சு, குடும்பத்தில் எல்லாம் செத்தாச்சு. ஆனால் அங்கே ஒரு முறை இருக்குது, அடுத்த வாரிசுன்னு ஒரு ஆள் வந்து தான் ராஜாவாவார். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 2 நாடு இருக்குது. என்னெல்லாம்? யூத தேசமும் இருக்குது, இஸ்ரேல் தேசமும் இருக்குது. இப்போ இவருக்கு இன்னொரு வேலையும் இருக்குது, 2 ஊரில் உள்ள ராஜாவையும் கொல்லணும். இப்போ யெகூ எத்தனை பேரை கொண்டு குச்சிருக்கான்னு பாருங்களேன். மறுபடி போய் அவங்க 2 பேரை கொண்டுருவான். இப்போ நான் என்ன யோசிக்கிறான், தேவன் என்ன ஒரு பிளானை வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. இவங்களெல்லாம் கொன்னுட்டு சந்ததி இல்லை. இப்போ 2 ராஜா. யாரெல்லாம்? ஒன்று சீரிய ராஜா, ஒன்று யெகூ இஸ்ரேல் ராஜா. நம்ம 2 பேர் தான். ஐயா ஜாலி, நம்ம எல்லாரையும் கொன்னாச்சு. நம்ம 2 பேர் சேர்ந்து எல்லாரையும் கொன்னாச்சு. எஞ்சி நிற்கிறது ஒரு பக்கம் என்னது? எலிசா. எலியால எடுத்துக்கொள்ளப்பட்டார். எவ்வளோ வருஷம் கழிச்சு நிறைவேறுது, அதுக்காக நான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இப்போ என் தேவனுடைய வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ தேவ சமூகத்தில் என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த எசபேல்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு எசபேல் பொம்பளால தான் இவ்வளோ பிரச்சனை. சும்மா அவன் அழுதுட்டு போயிருப்பான். எனக்கு திராட்சை தோட்டம் கிடைக்கல அப்படின்னா 2 நாள் விட்டுருந்தா அவனே அழுதுட்டு அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். அப்போ இந்த எசபேல் தான் விஷயம். ஏன் எசபேலை மட்டும் இவ்வளவு தண்டிச்சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாமா? 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 25 வாசிங்க. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே யாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இப்ப ஆகாப்பை குறித்து சாட்சி கொடுக்கிற போது எப்படி தெரியுமா கொடுக்கப்படுது? தன் மனைவியினுடைய தூண்டி விட்டபடியினால். யாரு? தன் மனைவி தூண்டி விடுறாப்புல. கர்த்தரின் பார்வைக்கு, யாவாவுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இவனை போல, தன்னையே விற்று போட்ட இவனை போல, ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. இப்போ நாம் யாரிடத்தில் விற்று போய் பட்டிருக்கோம்னா, எசபேல் இடத்தில் என்ன பண்ணாரு? இஸ்ரேல் ராஜா, தேவனுடைய பிள்ளை, தன்னை விற்று போட்டான். இஸ்ரேலுக்கே ராஜாவான ஆகாப் தன்னை எங்க கொண்டு விற்று போட்டான்? எசபேல் இடத்தில் கொண்டு போய்
தன்னை விற்று போட்டான். இப்ப பைபிள் சொல்லுது இந்த எசபேல் யாருன்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18:4 வாசிங்க. ஏசபேல் யாவன் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கிபிக்கி 50 பேராக ஒளித்து வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச அவர்களுக்கு விஷயம் தான். அப்பம் தண்ணீர். இங்க எசபேல் ஒரு முடிவு எடுக்கிறான். யாஷுவாவை யாவாவை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கல்ல, அவனை எல்லாரையும் கொல்றாங்கிறான். யாரு? எசபேல். எந்த எசபேல்? திராட்சை தோட்டத்துக்கு வேண்டி ஒருத்தனை கொன்னால அந்த எசபேல் சொல்றா, தேசத்தில் யாவாவை ஆராதிக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொல்லுங்கன்ட்டு சட்டம் போட்டாச்சு. சட்டம் போட்டா என்ன பண்ணணும்? எல்லாரையும் கொல்லணும். எல்லாரையும் கொல்றா எசபேல். 100 பேரை 50 கெபியில வச்சு யாரு? ஒபதியா பாதுகாத்து வைக்கிறார். இப்போ எலியா வாரத ஒபதியா பார்க்கிறார். ஒபதியா யாரு? பாதுகாத்து வச்சவர். எலியாவை பார்த்து சொல்லுகிறார், உம்மை தேடி தேசம் முழுக்க ஆள் அனுப்பியிருக்கு, தப்பிச்சிரும். நான் ஒரு 50 பேரை மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. எலியா கோவம் வந்துருச்சு. என்ன பிரச்சனை? யார் சொன்னது? அது எசபேல் சொன்னா. எசபேல் யாரு? ஆகாப்புடைய மனைவி. ஆகாப்புடைய மனைவி. கூப்பிடுறா, ஆகாப்பு கூப்பிடுறா. ஆகாப்பு வந்தாச்சு. ஆகாப்பு, என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, ஆகாப்பு அப்படி தாண்டா கொல்லுவேன் அப்படின்ட்டு. சரி, ஒன்று பார்த்துருவான். நீ என்ன பண்ண? வான் கடவுள் தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிடு. அவன் சொல்றான், பாகால் தீர்க்கதரிசி ஒரு 450 பேர் இருக்கான். எப்படி? பாகால் தீர்க்கதரிசி ஒரு 450 பேர் இருக்கான். இந்த அமோன் புத்திரர்களை வழிபடக்கூடியவன் அவனுடைய தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கான்? அது ஒரு 400 பேர் இருக்கான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? எல்லாரையும் சேர்த்து கூப்பிடு. இப்போ 2 பேர் வந்துடுறான். தோப்பு விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசி கூட்டம் ஒன்று, பாகாலை ஆராதிக்க கூட்டம் ஒன்று. ஆக மொத்தம் 450, 400 எவ்வளோ ஆச்சு? 850 பேர். வா, எல்லாம் கடவுளை கூப்பிடு, கூப்பிடு, சாயங்காலம் வரையும் கூப்பிடு, கத்தி கூப்பிடு, எங்கேயா பேர் பாரு. இப்படி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறான். ஒன்றும் வந்த பாடு இல்லை. இப்போ இவர் தலைவர், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்கன்னா நான் ஸ்பீடாக போகிறேன். இப்போ தலைவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல பலிப்படத்தை செப் பண்ணுறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, பலிப்படத்தை செப் பண்ணுறாரு. பலி மிருகத்தை வைக்கிறாரு. யாவா நாமத்தை சொல்லி கூப்பிடுறாரு. அக்கினி இறங்குது, பலி மிருகத்தை பட்சிக்குது. இப்போ தேசத்தை பார்த்து சொல்றாரு, டேய், நீ பாகால் தெய்வனா பாகால வணங்கி இருந்திருக்கணும், யாஷ்வா தெய்வனா யாஷ்வா வணங்கி இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? 2 நினைவுகளோடு குண்டி நடந்த. இப்போ என்ன கதைன்னு பார்த்தல, அது டம்மி பீஸா, இதாண்டா உண்மையான தேவனே அப்படின்னு சொன்னோன்னே யாஷ்வாவே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்ல, எல்லா தேசமும் ஏற்றுக்கிட்டுச்சு. இப்போ இந்த இடத்துல ஆகாப்புக்கு அசிங்கமாக போயிடுச்சு. ராஜாக்கு மறுபடியும் பொண்டாட்டிட்ட ஓடுறான். நாட்டந்த விஷயம் தெரியுமா உனக்கு? எலியாப்பா இருக்கான்ல, ஒட்டுமொத்தமாக அக்கு இறக்கி போட்டால் மொத்த மக்களும் என்னாச்சு? இனி பாகால் பக்கம் கல் கட்டாது, காசு வராது இல்லையா? என்ன பண்ணலாம், கல்லா கட்டாதேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவ சொல்கிறா, எசபேல் சொல்கிறா, அவனை கூப்பிடு, எலியாவை கூப்பிடு. எலியா அவனிடத்தில் நேருக்கு நேராக சொல்கிறா, இன்னைக்கு இந்த நேரம், நாளைக்கு இதே நேரத்தில் நான் உன்னை கொல்லலைனா. எப்படி ஆள் அனுப்பி சொல்கிறது? நான் உன்னை கொல்லலைனா இதை விட பல மடங்கு என் கடவுள் எனக்கு செய்யட்டும் அப்படின்ட்டாப்புல. இப்போதான் எலியா ஓடி போய், நான் சாகட்டும், என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது. யார்கிட்ட எசபேல் விளையாடினா? வெறும் திராட்சை தோட்டத்துக்காரன்ட்டு இல்லை, எலியாட்ட விளையாடினது. அல்லேலூயா. எலியாவினிடத்தில் விளையாடின விளையாட்டுக்கு என் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? வெறும் 3 மந்திரம், நீ போய் அபிஷேகிக்க மட்டும் செய். தேவன் சில வேளைகளில் நம்மள்கிட்ட எதுக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாருன்னே தெரியாது. நீங்க யோசிங்களேன், எசபேலை அடிக்க சொல்வாருன்னு பார்த்தா யெகோவா போய் அபிஷேகிங்கிறார். எசபேலை அடிப்பேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா சீரிய ராஜாவை போய் அபிஷேகிங்கிறார். எசபேலை அடிப்பேன்னு சொல்லி பார்த்தா எலிசாவை போய் எலியாவாக மாற்றுங்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய திட்டம் பெரிது. அவர் சும்மா விட மாட்டார். தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் எழுப்பினார். அல்லேலூயா. எசபேல் எழுப்பினாள். ஆனபடினால் அந்த குடும்பம் என்னாச்சு? இருந்த இடம் தெரியாமல் போச்சு. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாகவும் தேவ மனுஷனுக்கு விரோதமாகவும் நீங்கள் எழும்பினீர்கள் என்று சொன்னால் என் தேவன் சந்ததி சந்ததியாக கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பண்ண தப்பு வேற ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கடவுள் எனக்கு கடவுள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எத்தனையோ பேர் நம்ம இடத்தில் சொல்லுகிற போது நம்ம போய் சண்டைக்கு போகிறோம். அப்படிலாம் இல்லை, விட்டுருங்க. என் தேவன் எப்படி தெரியுமா? அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாவா என்கிற நாமத்தை சொன்னபடியினால் எலியாவுக்கு விரோதமாக
எழும்பின எசபேலுடைய குடும்பம் இல்லாமல் போனது. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. என் தேவன் எலியாவை கைவிடவே இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செஞ்ச எலியாவை கைவிடலை, தன்னோடு சேர்த்து கொண்டார். ஆனால் எலியாவுக்கு விரோதமாக எழும்பின எசபேல் நாய்களால் தின்னப்பட்டாள். அல்லேலூயா. தண்டனை எங்க கொடுத்தார் தெரியுமா? ஒரு திராட்சை தோட்ட விஷயத்தில் கொண்டு போய் கொடுத்தார். அல்லேலூயா. சம்பவம் இதுக்கு தண்டனையே இல்லை. தண்டனை எங்க கொடுத்தார் தெரியுமா? ஒரு திராட்சை தோட்ட விஷயத்தில் கொண்டு போய் என் தேவன் தண்டனையை கொடுத்தார். இவ்வளோ பெரிய தண்டனையா என்று சிந்திக்கிற போது எசபேல் யாருக்கு விரோதமாக எழுப்பினார் தெரியுமா? எலியாவுக்கு விரோதமாக எழுப்பினார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, என் தேவன் உனக்காக நியாயம் செய்வார். ஆனால் என்ன தேவை தெரியுமா? என் தேவனிடத்துல போய் நிற்கணும். எதிர்த்தடிக்கவே இல்லை. எலியா போய் என்னன்னாரு, என்னையும் கொண்டு போடுவாங்கப்பா அப்படின்னாரு. அவர் சொன்ன விடைகள் ஒருவேளை எலியாவுக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம். அவர் பாட்டுக்கு விட்டுட்டு வேலையை பார்க்க போயிட்டார். எலியா அடுத்தடுத்த ஊழியத்தை போய் பார்க்க போயிட்டார். அவர் பாட்டுக்கு சால்வை முறுக்கி அடிக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது. எசபேலை குறித்து சிந்திக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா? எலியாவின் காலத்தில் எசபேல் சாகவும் இல்லை. ஏன்? யெகூக்கு அப்புறம் தான் எலிசா போய் அபிஷேகம் பண்ணணும். யெகூ அப்புறம் தான் வந்து கொல்லணும். எலியாவுக்கு தேவை தேவனுடைய ஊழியம். அவன் நிறைவேற்றிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான். ஆனால் அந்த எலியாவுக்கு முன்னாடி என்றோ ஒரு நாள் கை நீட்டு பேசிய எசபேலுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை என் தேவன் ராஜாக்களின் ஊடாக, தீர்க்கதரிசிகளின் ஊடாக அவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. என் தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எலியாவை போல என் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? அல்லேலூயா. உங்களால் பண்ண முடியாத விஷயத்தை கூட எலிசா என்கிறவனை அந்த இடத்துல எழுப்பி, உன் ஊழியம் இன்னும் இருக்குடா, உன்னை எதிர்த்தவனை நான் நியாயம் தீர்த்த அப்புறம் தான் அந்த ஊழியம் முடியும்னு சொல்லிட்டு அவன் ஸ்தானத்தில் எலிசாவை எழுப்பி விட்டுட்டு போனார். அல்லேலூயா. அதனால தான் எலியாவுடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சாக வேணும்னு நினைச்ச அந்த எலியாவை என் தேவன் சாகவே விடலை. தெரியுமா உங்களுக்கு? எலியா செத்தான ஒரு வசனம் இருக்கா? இல்லவே இல்லை. எலியாவை சாக விடவே இல்லை. என்ன காரணம்னா, என் தேவன் 7000 பேரை வைத்திருக்கிறார் சாக விடாமல் பாதுகாக்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் நம்மளே என்ன சாக ஒப்பு கொடுக்குறேன்னு போனாலும் விட மாட்டார். ஏன்னா என் தேவனுக்கு நீங்கள் தேவை, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவை. பல சோர்வுகள் வரும் ஊழிய பாதையில். போய் உட்காந்து அழுதுட்டீங்கன்னா அழுதுட்டு தேவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. எலி அவ்வளோதான் செஞ்சார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் போயிட்டு பலர்கிட்ட ஊழியங்கிற பேரில் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பெரிய ஊழியம் செஞ்சுட்டான்ட்டு. பவுல மாதிரி யாராவது ஊழியம் செஞ்சிங்களா? தெருவில் தூக்கி போட்டு அடித்தாங்க இல்லையா? சிறைச்சாலையில் யாராவது அடிக்கப்பட்டோமா? அவருடைய சீஷர்களை போல யாராவது ஊழியம் செஞ்சுட்டோமா? அப்படிலாம் இல்லையே. நம்ம செய்கிற ஊழியம் எப்படி தெரியுமா? உப்புக்கு சப்பா வாரத்தில் ஒரு நாள் செய்யணுமேனு செய்கிறோம். அதுலேயே ஒரு பெருமை இருக்குது. செய்கிறோம், அதில் ஒரு பெருமை இருக்குது, சந்தோஷம். ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டு நம்மளே நியாயம் தீர்த்துட்டு இருந்தால் என் தேவன் என்ன பண்ண மாட்டார்? நியாயம் செய்ய மாட்டார். சாராள் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலை. உனக்கும் எனக்கும் நடுவாக என் தேவன் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஜீவனுள்ளோருக்கு அவள் தாயாக மாற்றப்பட்டாள். யாருக்கும் அவள் நியாயம் செய்யலை. அப்படியே தேவன்கிட்ட விட்டார். அல்லேலூயா. எலியாவும் தேவன்கிட்ட விட்டார், எலிசாவும் தேவன்கிட்ட விட்டார். வாசிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19:1 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலை கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். பாருங்க, இப்போ எசபேலை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மகாராணி, என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற நினைப்பு. ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் இந்த இடத்துல எசபேலை நான் திருப்பி பேசுறது எதுக்கு தெரியுமா? இஸ்ரேலின் ராஜா எங்க தன்னை அடமானம் வைத்தான்? இந்த எசபேல்கிட்ட. எசபேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 16:31 வாசிங்க. நோபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்த போல் அவன் சீதோமியாவின் ராஜாவாகிய எத்பகாவின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. பாருங்க, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஜெரோபியாமினுடைய பாவம்னா என்னது? ஆகாப்பு, உனக்கு நீ ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்க. ஜெரோபியாமினுடைய பாவத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அது என்ன பாவம் தெரியுமா? கன்றுகளை உருவாக்கி வணங்க வைத்தது. உங்களுக்கு இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். சாலமோன்ட்டேருந்து இவனுக்கு 10 துண்டு வந்துருச்சு. வேலைக்கார பைய கடவுள் கோபத்தில் இருந்தனால எடுத்து 10 துண்டை கொடுத்துட்டாரு. கொடுத்த அப்புறம் அந்த பக்கம் பார்க்குறான், எருசலேம் இருக்கு, 2 துண்டு. உண்மையான சந்ததி அந்த பக்கம், அங்கே எருசலேம் இருக்கு. இவன் எல்லாம் என்ன பண்ணிடுவான்? எருசலேமில் வணங்க போயிடுவான். இவன் பயப்படுறான். எல்லாம் அந்த ராஜாவை ஏற்றுக்கிட்டு போயிட்டா இங்கே யார் இருக்கிறது?
அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் அவ்வளவு தூரம் போகிறதுக்கு நான் பெத்தேலிலும் தானிலும் கண்டுக்குட்டி வைக்கிறேன், இதுக்கு அதே தினத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வழிபாடு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாவத்தை கன்றுக்குட்டியை ஆராதிக்கக்கூடியதை எடுத்தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவன் ஜெரோபியாம் எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? சாலமோன் பாவம் செய்கிறான். சாலமோன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான்? அவன் அஸ்திரத்தை வழிபடுகிறான். அதிகமான பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டியுடைய தெய்வத்தை என்ன பண்ணிட்டான், வழிபட ஆரம்பிச்சிட்டான். அவன் அஸ்திரத்தை வழிபடுகிறான். அமோன் புத்திரருடைய தெய்வத்தை வழிபடுகிறான், மோலோக். நம்ம பார்த்தோம், கண்டுகுட்டியை வழிபடுறான், அஸ்திரத்தையும் வழிபடுறான். இதனால நான் என்ன பண்ண போறேன், சாலமோன்ட்ட இருந்து எடுத்து ராஜ்யத்தை 2ஆ பிரிக்க போறேன், நீ ஒழுங்கா ஆட்சி செய், உன் கையில் 10 துண்டு கொடுத்துருவேன். சரின்னு சொல்லிட்டு போனவன் ராஜ்யம்லாம் கிடைச்ச அப்புறம் அஸ்திரத்தை விட்டுட்டான், கன்றுக்குட்டியை வழிபட ஆரம்பித்தான். இப்போ இங்க கட் பண்ணீங்கன்னா அப்படியே மறுபடியும் இங்க ஆகாப் என்ன பண்ண ஆரம்பிச்சான், யாரை போய் கல்யாணம் பண்ணா, சீதோரின் ராஜாவாகிய, வாசிங்க அந்த வசனம் 16:31. நோபத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தது போல் சீதோமின் ராஜாவாகிய சீதோரியனின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல், எத்பாலின் குமாரத்தியாகிய யேசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. புரிஞ்சுல, தேவ புள்ள போய் எங்க போய் பொண்ணு எடுத்துச்சு, அங்கதான் விஷயம். தேவ புள்ள இஸ்ரேல் ராஜா எங்க போனார் தெரியுமா, பாகாலை வழிபடக்கூடிய இடத்துக்கு போனார். அது சீதோனியரின் ராஜாவாகிய எத்பால். எத்பால்னா பால் என்னோடு, பாகால் என்னோடுன்னு அர்த்தம் அந்த பேரு. அவர் ராஜா. யாருக்கு ராஜா? சீதோனியரின் ராஜா எத்பால். எத்பாலுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் யாரு, இந்த எசபேல். அப்ப எசபேல் என்ன பண்ணுவான், இப்ப எசபேல முதல்ல ஏற்கனவே கண்டுகுட்டி வழிபட்டு இருக்கிற, மறுபடியும் எசபேலை கட்டினால பாகால வழிபட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் இஸ்ரேலில் பெருக ஆரம்பித்தார்கள், பாகாலை வழிபட ஆரம்பித்தார்கள். யாவாவை ஆராதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை கொண்டு குவிக்க ஆரம்பிக்கும் போது எஞ்சியது எலிசா. 2 பேரும் தான் எது தெய்வம்னு சொல்லிட்டு போட்டி போட்டாங்க. அப்ப தவறு எங்கேருந்து ஆரம்பிச்சது, இஸ்ரேல் ராஜா போய் யார, பாகாலுடைய குடும்பத்தில் பொண்ணு எடுத்தது. பாகாலை வழிபடக்கூடிய பொண்ணை எடுத்தனால தான் இங்க என்னாச்சு, ராஜா செத்து போனா, ராஜா பிள்ளை எங்க செத்து போச்சு. அல்லேலூயா. அதான் தேவன் சொல்லுகிறார், ஆகாப் எங்க கொண்டு போய் அடமானம் வச்சுட்டான், எசபேல்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தை அடமானம் வச்சுட்டான். ஆனபடியினால் அவன் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நிறைய பேர் திருமணத்தை விட்டுருங்க, ஏதோ ஒரு எசபேல்கிட்ட போய் தேவனுடைய நாமத்தை அடமானம் வைத்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தோடு ஒன்றி போய் பாவம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம், பாகாலை ஆராதிச்சுட்டு இருக்கோம். நமக்கு நல்லா தெரியும், எத்பாலுக்கு பொண்ணு எத்பால மாதிரி தான் இருப்பான், பாகாலுக்கு பொண்ணு பாகால மாதிரி தான் இருப்பான், நமக்கு தெரியும். ஆனா தேவன்ட்ட அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எசபேலை கூட்டிட்டு வந்தான். நாளடைவில் என்னாச்சு, அவனும் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தான். அவன் ஆராதிச்சான், ஆட்டோமேட்டிக்காக தேசம் என்னாச்சு, அதை ஆராதிக்க ஆரம்பிச்சது. என் தேவனுக்கு கோபம் வந்துச்சு, எலியாவை அனுப்புனார். இப்போ அந்த குடும்பம் மொத்தமாக என்ன செஞ்சு, சங்காரம் பண்ணப்பட்டுச்சு. அப்போ எந்த இடத்தில் தவறு நடந்துச்சு, திராட்சை தோட்டத்தில் தவறு நடக்கலை, எலிசாவினிடத்தில் தவறு நடக்கலை, தன்னை யாரிடத்தில் அடமானம் வைத்தானோ அந்த இடத்துல தவறு நடந்துச்சு. அல்லேலூயா. தன்னுடைய பாதியாக யாரை ஏற்றுக்கொண்டானோ அந்த இடத்துல தவறு நடந்துச்சு. இப்ப எசபேல் என்பவள் பாகாலை சேவித்தபடியினால் அந்த தேசம் முழுக்க என்னாச்சு, பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள். இது எதுன்னு பாருங்க, 1 ராஜாக்கள் 11:5. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், சாலமோன் சீதோனியரின், அங்கேயும் சீதோனியரின் ராஜா, இங்க மறுபடியும் அதே சொல்றாரு பாருங்க, சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மெல்கோமையும் பின்பற்றினான். அம்மோனியரின் அருவருப்பான மெல்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் செஞ்ச தப்பு ஒண்ணு, என்ன பண்ணா, இதே சீதியரின், நீங்க இந்த சீதியரினுடைய வார்த்தையை ஞாபகம் வச்சிருக்கணும். சீதியர் நீங்க எங்க பண்ண தப்புன்னு நினைச்சுக்கணும். சீதையர் வெறுமனே சாலமோன் அவர்களுடைய தேவனான அஸ்திரத்தை தான் வழிபட்டான். பல வருடங்களுக்கு அப்புறம், பல தலைமுறைகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆகாப்பும் அதே சீதையனுடைய பாகாலை வழிபடுறான். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, பாகாலையும் அஸ்திரத்தையும் சேர்த்து வழிபட்டாங்க. எங்க, இஸ்ரேலுக்குள்ளாடி. ஆனா இதெல்லாம் யாருடைய கடவுள், சீதேனியரின் கடவுள். சீதேனியருடைய கடவுள் எப்படி இங்க வந்துச்சு,
சீதோனியருடைய கடவுள் எப்படி ஏவாள் ஆதாமோடு வந்தாளோ அது போல கூடவே சாலமோடு வந்துச்சு, கூடவே ஆகாப்போடு வந்துச்சு. அல்லேலூயா. அவன் தெளிவாக தான் இருந்தான். அவன் கூட வரும்போதே அது சேர்ந்து வந்துச்சு. இப்போ இதை எப்படி சரி செய்யணும்? வர்றதை எங்கேருந்து சரி பண்ணணும்? இங்கே எங்கே தவறு நடந்திருக்குன்னா, இந்த வரலாறுகளில் தவறு நடக்கல, முன்னாடியே ஒரு தவறு நடந்திருக்கு. அது என்னன்னு வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவர்களை உன் தேவனாகிய யா உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். திடீர்னு சொல்றாருங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ளாடி போகும்போது இருக்கிறவனை எல்லாரையும் வெட்டி போடுங்கிறார். எங்க போகும்போது? கானான் தேசத்துக்குள்ளே சாலமோன் போனானா? போகல. ஆகா போனானா? போகல. போனது யாரு? எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்கள் போனாங்க. போகும்போது என்ன சொல்றான்னா, அவனுடைய அருவருப்புகள் வந்துட்டு வராமல் இருக்க உள்ள ஏறினோடனே உள்ள இருக்கவனெல்லாம் வெட்டி போடுன்ட்டார். ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஆசார் கோத்திரத்தார் அக்கோவன் குடிகளையும் சீகோமன் குடிகளையும் அக்பால் சீதோனின் குடிகளையும் அக்பாக் அக்பிக் எல்பா அப்பிஸ் ரோகா பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவனுடைய பிள்ளை உள்ளே போயிடுச்சு, கானானுக்குள்ளாடி போயிட்டு இவனெல்லாம் துரத்தி விட சொன்னார். அப்பவே சொல்லிட்டாரு, டே இவனெல்லாம் வச்சிருந்தேன்னா அவன் தெய்வம் உனக்கிட்ட துத்திக்கும், நீ கானான் தேசத்துக்கு உள்ளாடி போனோம், நீ இவனை எல்லாம் அடிச்சு கொன்னு துரத்தி விட்டுருன்ட்டார். ஆனால் இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணல தெரியுமா? இந்த சீதோனியரை துரத்தி விடல. சீதோனியர் எங்கே இருந்தான்? இஸ்ரேலுக்குள்ளாடியே இருந்தான். உன்னுடைய வாசஸ்தலத்துக்குள் சீதோனியர் இருந்தால் பாகால் உள்ள வருவான், அஸ்திரேத் உள்ள வருவான். எது வாசஸ்தலம்? இந்த இருதயம் என்கிற வாசஸ்தலத்துக்குள்ளாடி நீங்க அவர் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு என்ன மட்டும் வச்சுக்கோங்கிறாரு. நீங்க அந்த வாசஸ்தலத்தை யாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க இது சீதோனியர் தானே, நீங்க நினைக்கிறீங்க இது சீதோனியர் ராஜாவுடைய பிள்ளை எசபேல் தானேன்னு. ஆனா நீங்க வாசஸ்தலம் கொடுத்து வச்சிருக்கிறது பாகாலுக்கும் அஸ்திரேத்துக்கும், அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. எங்க இதை நீங்க வெறுமனே பொண்ணு கட்டுற கதையா பார்க்கக்கூடாது. வாசஸ்தலம் என்பது இருதயம். நீங்கள் தேவன் குடியிருந்தா அது தேவனுடைய ஆலயம். கூடவே பாகாலுக்கும் அஸ்திரத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அங்க தேவன் குடியிருக்கல, நீங்கள் உங்களை அடமானம் வைத்திருக்கிறீர்கள். ஆனபடினால எலியா வருவாரு, யெகூ கிளம்பி வருவாப்புல உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. அப்ப இது எங்க நடந்த பிள்ளை தெரியுமா? இஸ்ரேல் தேசத்தில் இருந்து அடிமைப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்? பலிப்பீடத்தை செப்பனிடணும். இங்க பல பேர் பலிப்பீடத்தை செப்பனிடுறதே இருக்குல்ல, இருக்கிற பலிப்பீடத்துக்கு மேலேயே கட்டிக்கிறது. எப்படி? பழைய பாவத்தை போக்குறதே இல்லை, பஸ்கா பண்டிகைக்கு வர்றதே இல்லை, அப்படியே வந்தாலும் மனம் திரும்புறது இல்லை, அப்படியே மனம் திரும்பிட்டாலும் அது ஜீவனுக்கு எதுவாக மாறுறதில்லை. அதே பாவத்தோட அதே வாசஸ்தலத்தில் யாஷ்வாவே வாரம்னா வருவாரா? வரமாட்டாது. அப்ப இங்க பாவத்தோடு குடியிருக்கக்கூடிய தேசமாக மாறினபடியினால் அதனுடைய குமாரத்திகள் அந்த பாகாலையும் அந்த அஸ்திரத்தையும் நம்ம இடத்துல வைத்துக்கிட்டு ஜீவனுக்குள்ள இந்த வாசஸ்தலம் என்று மரணமா மாறி நிற்கி. அல்லேலூயா. பாகாலுடைய வாசஸ்தலம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு கத்தி கூட்டம் வரல. காரணம் என்ன? அது பாகாலின் வாசஸ்தலம், பாகாலின் பலிப்பிடம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பாகாலுடைய பலிப்பிடமா இருக்கு. எவ்வளவோ ஜபிக்கிறோம், நடக்கல. ஏன்? முதல்ல இந்த பலிப்பிடத்தை செப்பனிடணும். அல்லேலூயா. இந்த பலிப்பிடத்தை செப்பனிடணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்கு. எப்படி செப்பனிடணும்? வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 15:21-28 வாசித்து முடிச்சிடலாம். பின்பு யாஷு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரிசோதம் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எங்க கடந்து போனார்? இது எந்த சீதோன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம இப்ப இந்த சீதோனை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சீதோனுக்குள்ளாடி யாஷ்வா கடந்து போறாரு. வாசிங்க. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள்.
அவளுக்கு பிரயோத்திரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனி என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யாஷுவா அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. சீதோனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ யாஷுவா வேணும்னு ஆசைப்படுறா. சீதோனில் என்னதான் இருக்கும்? சீதோனின் தேவி என்னவா தான் இருக்கும்? அஸ்திரேத்தா தான் இருக்கும். சீதோனின் தேவன் அது பாகாலா தான் இருக்கும். ஆனால் எனக்கு பாகால் வேண்டாம், அஸ்திரேத்து வேண்டாம், எனக்கு யாஷுவா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த சீதோனிலிருந்து, அந்த பாவ நிலத்திலிருந்து கூப்பிடுகிறாள். இப்போ தேவன் சொல்றாரு, நான் இஸ்ரேல் ஜனத்திற்கு தான் அனுப்பப்பட்டேனே தவிர இந்த நாய்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அவ விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் அவ விட்டுட்டு போகலை. அவ அடுத்த விளக்கம் கொடுக்குறா, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன், நாயினே சொல்லிக்கோங்க, ஆனால் துணிக்கையில் இருந்து விழக்கூடிய அப்ப துண்டுகளையாவது அந்த நாய்கள் தின்னுள்ள அந்த மாதிரி தின்னிக்கிறேன். என் தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார். முதல்ல போய் தேவன்கிட்ட கேட்கும்போது, உனக்கு நான் வரலப்பா போப்பா அப்படின்ட்டார். மறுபடி போகும்போது சீஷர்கள் சொல்றாங்க, ரொம்ப அலக்கழிக்கிற, ஏதாவது பண்ணி விடுங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்களும் நானும் சீதோனிலிருந்து யாஷாவிடத்தில் போறோம். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல பிறப்பால். நம்ம இடத்துல பாகாலும் அஸ்திரேத்தும் இருக்குது. நான் போய் யாரை கூப்பிடணும்? யாஷுவாவை கூப்பிடணும். உடனே வந்துருவாரா? நான் இஸ்ரேலுக்காக தான் அனுப்பப்பட்டேன், உன்னிடத்தில் பாவம் இருக்கிறது, பாகால் இருக்கிறது, அஸ்திரேத்து இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவள் யாஷுவாவை அலக்கழிச்சிட்டே இருந்தா. யாஷுவாவே எனக்கு இறங்குங்க, யாஷுவாவே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி திருப்பி கேட்டபோது என் தேவன் விடுதலையை கொடுத்தார், என் தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்கு இருக்கக்கூடிய சீதோனின் குமாரத்திகளை என் தேவன் மணவாட்டிகளாக மாற்றுவார் விசுவாசத்தினூடாக. அல்லேலூயா. இவரிடத்துல போனா எனக்கு விடுதலை உண்டு என்று தெரியும். ஆனா அது ஒரே அடியா அறிக்கை செஞ்ச உடனே கிடைக்காது. மீண்டும் 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 தொந்தரவு செஞ்சாதான் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனையோ இருக்க விட்டு எதுக்கு எலியாவை தெரிந்தெடுத்தார்? எலியாவிட்டு எப்படும் எலிசாவை எதுக்கு தெரிந்தெடுத்தார் உங்களுக்கு தெரியுமா? என் தேவன் யாரை தேடுகிறார் என்று சொன்னால், நியாயாதிபதிகளுடைய பிள்ளைகளை. நியாயாதிபதி யாரு? யாஷுவா. யாஷுவாவுடைய பிள்ளைகளை தேடுகிறார். எலிசாவுடைய அப்பா பேர் என்னன்னு மட்டும் பார்த்துருங்க. 1 ராஜாக்கள் 19:16 வாசிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. சாப்பாத்துனா என்னன்னு பார்த்தோம்? சாப்பாத் என்றால் நியாய தீர்ப்புன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தோம் அதான் சாப்பாத். சாப்பாத்தின் குமாரனான எலிசா நியாயாதிபதியாக இருக்கக்கூடியவனின் மகனாகிய. சாப்பாத் என்றால் நியாயாதிபதி, அனைத்து உலகத்தின் நியாயாதிபதி என்று பொருள். அப்போ எலிசா யாரா இருந்தா? யாஷுவா அவனுடைய பிள்ளையாக இருந்தபடினால் ஊழியம் அவனை தேடி வந்தது. அவன் நியாயம் செய்கிறவன் அல்ல, அவன் நியாயாதிபதியின் இடத்தில் கொடுத்து விடுகிறவன். அல்லேலூயா. அவன் ஷௌஃபாத்திட்ட கொடுத்துருவான், அவன் யாஷுவா கையில் கொடுத்துருவான், நீரே நியாயம் தீரும்னு. அதனால தான் எலிசாவின் ஊழியத்தில் நியாய தீர்ப்பு இல்லை, ஆனால் எலிசாவுக்காக என் தேவன் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நியாயாதிபதிகளின் பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்கள் நியாயம் செய்ய வேண்டாம், அவர் வந்து நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசம் பாழானதாக இருக்குது, இதில் இருந்து விசுவாசத்தினூடாக தொந்தரவு பண்ணுங்க. எலிசா உடனே எலியா ஆயிரலங்க, அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். நீங்கள் எல்லாம் எலியாக்கள் அல்ல, எலிசாக்கள். நீங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, புறஜாதிகள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்ணினாதான் இந்த சீதோனிலும் யாஷுவா கடந்து வருவார், இந்த சீதோனிலும் ரட்சிப்பு கடந்து வரும். யாஷுவா உங்களுக்கு நியாயம் செய்ய இதோ திருடனை போல் வருகிறேன் என்று சொன்னார். என்னை நியாயம் தீர்க்க என் தேவன் இருக்கிறார், நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன். கல்லை கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, கல்லை போட்டுக்கிட்டு என்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா? நான் எலிசாவாக இருக்கிறேனா? நான் விசுவாசமுடைய சீதோனிய குமாரத்தியாக இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் பாகால் தீர்க்கதரிசிகளுக்காக
யாசுவாவை துன்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.